ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியான வசனம் மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 8, 10. நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஏற்கனவே மரங்களின் வேர் அருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். ஆமென். இன்று வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று மரக்கன்றுகளை ஆயிரக்கணக்காய் நடுவதை பார்க்கின்றோம். ஒரு முறை ஒரு வீட்டிலே நடந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்ளும் பொழுது அவ்வீட்டார் வந்த அனைவருக்கும் மரக்கன்றுகளை கொடுத்து அனுப்பினார்கள். சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க பல முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரும் மரங்களை குறித்து அநேக இடங்களிலே பேசுகிறார். ஒரு முறை இயேசுவுக்கும் மிகவும் பசித்த போது அத்தி மரத்தின் கனிகளை தேடி அதிலே அந்த கனிகள் இல்லாத போனதினால அந்த மரத்தை அவர் சபிக்கக்கூடியவராக இருக்கின்றார். மரங்கள் அடர்ந்து பறந்து விரிந்து வளர்ந்திருந்தாலும் ஒரு சில மரங்களிலே நாம் கனிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். கனி தருகின்ற மரம் என்றால் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை எல்லாம் எடுத்து சுத்தம் செய்து நீர் பாய்ச்சுகிறோம். ஏற்ற காலத்திலே அதன் பலனை நாம் எதிர்பார்க்கின்றோம். அதுபோலதான் கடவுளும் மரமாகிய நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதிய கிருபைகளாலும் அன்பினாலும் தன்னுடைய ஆசீர்வாதத்தினாலும் தன்னுடைய வார்த்தையினாலும் ஆறுதலாலும் நம்மை வளர்த்து வருகிறார். நல்ல கனி தர வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமாயிருக்கின்றார், எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். நல்ல மரம் நல்ல கனி தரும், கெட்ட மரம் கெட்ட கனி தரும். மரத்தின் தன்மையை அதன் கனியினால் தான் அறிய முடியும். ஒரு மரத்தில் நிறைய பூவும் காய்களும் தோன்றும் போது அதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் அந்த மரம் அந்த அந்த மரத்திலே அது கனிகளை கொடுக்க வேண்டிய காலத்திலே சுவையில்லாத ஒரு கனிகளை கொடுக்கும் பொழுது நாம் முகத்தை சுடித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, மரமாகிய நாம் அதிகமாக உழைக்கலாம், பாடுபடலாம், அநேகருக்கு சுட்டெரிக்க நம் உடலை கூட தியாகம் செய்யலாம். கணக்கு பார்க்காமல், நேரத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்து இருக்கலாம் பிறருக்காக. ஆனால் இவ்வளவு வேலை செய்தும், இவ்வளவு ஊழியம் செய்தும், இவ்வளவு உழைத்தும் அதில் அன்பில்லை, பரிவு இல்லை, அக்கறை இல்லை, ஒரு அமைதி இல்லை. இப்படி ஒரு நிலையிலே நாம் பணிகள் செய்தால் அதனால் என்ன பலன்? அநேக நேரங்களில் நாம் சொல்லிலும் செயலிலும் அன்பில்லாமல் பிறரை காயப்படுத்தி அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். காலை முதல் மாலை இரவு மட்டும் கடுமையாக நாம் உழைத்து அதிலே கசப்பு, எரிச்சல், கோபம், வர்மம், வைராக்கியம் இப்படி நிறைந்திருந்தால் அதனால் நமக்கு என்ன பலன் உண்டு? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். மரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். மரமாகிய நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் நற்கனிகளாகிய அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஆவிக்குரிய கனிகளாகிய கலாத்தியர் 25:22 சொன்னபடி அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் போன்ற நல்ல கனிகளை இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒவ்வொரு நாளும் கொடுப்பதற்காக நாம் முயற்சி செய்வோம். இதற்காக தான் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே அவரை நாம் தேடி போகிற வேளையிலே, அவருடைய சமூகத்திலே அவருக்காக காத்திருக்கிற வேளையிலே ஒவ்வொரு நாளும் மரமாகிய நம் மீது அவர் தன்னுடைய அன்பென்னும் தண்ணீரை பாய்ச்சக்கூடியவராக இருக்கின்றார். அருள் என்னும் நீரை அவர் பாய்ச்சக்கூடியவராக இருக்கின்றார். நாம் செழித்து வளர்ந்து இந்த உலகத்திலே நிறைந்த ஒரு கனிகளை கொடுக்கிற ஒரு நல்ல மரமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசிக்கிறவராக இருக்கின்றார். எனவே நாம் நல்ல கனிகளை கொடுக்கின்ற ஒரு நல்ல மரமாக இருக்க முயற்சி செய்வோம்.
ஆண்டவர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த மரத்திற்கு நான் செய்யாமல் விட்டது என்ன என்று நீர் கேட்கின்றவராக இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நீர் மரத்தை சுற்றிலுமாய் கொத்தி கிளறி அதற்கு போட்டு நீர் பாய்ச்சியும் அது ஆண்டவரே முட்பூண்டுகளையும் களைகளையும் கொடுக்கும் பொழுது அது சாபத்திற்குரியதாக வெட்டப்படக்கூடியதாக ஒன்றாக மாறுகிறது தகப்பனே. இதோ இந்த நாளிலுமாய் எங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீர் ஒவ்வொரு நாளும் கொடுத்திருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகளால் எங்களை நீர் மூடி வருகின்றீர். நாங்கள் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக, உம்முடைய சாட்சிகளாக, அன்பின் சாட்சிகளாக, ஆண்டவரே கனி கொடுக்கிற ஒரு சாட்சிகளாக நிற்பதற்கு, வாழ்வதற்கு, அநேகருக்கு நாங்கள் பயன்படக்கூடிய ஒரு வகையிலே ஆண்டவரே எங்களை அநேக ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர். ஆனாலும் நாங்கள் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை இழந்து ஆண்டவரே ஓட்டை பாத்திரத்திலே விழுகிற தண்ணீரை போல நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே கெட்ட மரத்தை போல அநேக நேரங்களிலே காணப்படுகிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளிலுமாய் உம்முடைய வார்த்தை என்னும் வசனத்தினாலே ஆண்டவரே வார்த்தை என்னும் ஆண்டவரே தண்ணீரினாலே எங்களை சுத்திகரிக்கின்றீர். இதோ நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தையே உங்களை தூய்மையாக்கியது என்று நீர் சொல்லுகிறேன். ஆம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே ஒரு நீர் பாய்ச்சலான ஒரு இடத்திலே நாங்கள் நடப்பட்ட ஒரு மரத்தை போல ஆண்டவரே இந்த வார்த்தைகளிலே நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே மிகுதியான ஒரு கனிகளை கொடுக்க ஆண்டவரே உண்மையிலே வேரூன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்வு எழுப்பப்பட நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.